உழைப்பு இருக்கு. உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நான் இவ்வளவு நாளா இந்த கம்பெனில வேலை பார்க்குறேங்க. எனக்கு இன்னும் ஒரு புரமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ குடுக்க மாட்டேன்றாங்க. அது இப்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தவுடனே ஒரு மாற்றத்த குடுத்து இதெல்லாம் செய்யும். அதிசாரத்தில எப்படின்னா, இப்ப அக்டோபர் 31ஆம் தேதி குரு அப்படியே கேது சாரத்துக்குள்ள இறங்குவாரு. மகத்துல இறங்குவாரு. அவரு டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி தான் வக்ரம் ஆகுறாரு அங்கருந்து. அப்ப வக்ரமாகி ஜனவரி 25ஆம் தேதி தான் கடகத்துக்குள்ள வர்றாரு. வந்து ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி. இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல பொருளாதார அடிப்படையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்க்கணும்னா, அதிசாரத்துல அக்டோபர் 31ஆம் தேதி கிளம்புறாரு இல்லையா? அந்த கிளம்பும்போது டிசம்பர் மாசம் 14ஆம் தேதிக்குள்ள இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல சமயம் கிடைக்கும்போது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு வந்தா சகலமும் சரியாகும். இன்னொன்னு என்னன்னா, இந்த குரு லக்னத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனியும் போய் 9ல உட்கார்ந்திருக்காரு. சப்தம 8ஆம் அதிபதி. அதனால கடக லக்னத்துல பிறந்தவங்க திருமணத்த தள்ளி போடுறது நல்லது. இந்த வருஷம் வேண்டாம். அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அப்ப பொருளாதாரத்தினுடைய நிலை விநாயகர் கற்பக விநாயகர் கோயில் போயிட்டு வந்தோனே ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இத மட்டும் செஞ்சாலே போதுமானது.